ஆயில் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த லீக்கேஜ் ஆகிறதுனால நம்ம ஆயில் பம்ப் வந்து புதுசு மாற்றிருக்கோம். என்னதான் நம்ம வந்து சரி பண்ணாலும் கஸ்டமருக்கு ஒரிஜினாலிட்டியாக பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வேல்யூபிள் கஸ்டமர்ஸு. வண்டியை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் வச்சுருப்பாங்க. அதுக்காக இவருக்கு ஒரு புதிய பம்பு வந்து ப்ரீ கால்லே கிடைக்குது. அதே மாதிரி கார்பரேட்டரும் வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. ஸ்டார்டிங் டப்பிள் இதெல்லாம் இருக்குது, அடைச்சி போகுது. வண்டி சோக் போட்டால் தான் வந்து ஓடுது. அதனால் கார்பரேட்டரும் வந்து புதுசாக மாற்றியாச்சு. மாட்டிட்டு வண்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். கார்பரேட்டர் மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னதான் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்து வருதா அப்படின்றதை பார்க்கணும். இந்த 2T ஆயில் டேங்க்கில் ஊற்றிட்டு இந்த கார்பரேட்டர்லாம் மாட்டினதுக்கப்புறம் இந்த ஆயில் ஏர்லாக் வந்து எடுத்து விடணும். இந்த ஏர்லாக்கை வந்து நம்ம இந்த ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணி எடுத்து விட்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்ப்பு வந்து லோட் ஆகிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த பம்ப் வந்து அதுவாக வந்து லோட் ஆகும். அதுக்கடுத்து வந்து அந்த ஆயில் வந்து நீங்கள் அது உள்ளே போகும்போது ஆயில் வந்து லைட்டாக வெளியில் வர்றதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அதை ஜூம் பண்ணி காமிக்க முடியல, பாருங்கள். இந்த நம்ம கரெக்டாக மாட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த பம்ப் வந்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு வரும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேனுவலாக வந்து கையில் ஏர்லாக்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணோம். இப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு.